வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் ஆஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளால சொந்த வீடு வாங்க முடியுமா? லேண்ட் வாங்கி, ஒரு கிரவுண்ட் வாங்கி நம்மளால வீடு கட்ட முடியுமா? அப்படிங்கிறது எல்லாரோடுக்கும் ஒரு கேள்வி இருக்கவே இருக்கு. அந்த கேள்விக்கு தான் நான் இப்ப வந்து நாடி அம்சம் அப்படிங்கிற டெக்னிக் நெறைய இருக்கு அதுல. நாடி மட்டும் இல்ல. நம்ம ஜெமினி ஆஸ்ட்ராலஜி எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனே குடுக்குறோம். அப்படி குடுக்கும்போது, நான் எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்க வச்சு உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இதுல ப பவர் பாயிண்ட்ட வந்து போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்ல ஜாதகம் படிக்கணும்னாலோ, என்னுடைய சொந்த வெப்சைட் இருக்கு. ஜெயஸ்ரீபாலன்.com. அது த்ரூ என்ன நீங்க ரீச் பண்ணி, அதுலயே வந்து சிசி அவென்யூல பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது மூலமா நீங்க பணத்த கட்டி, என்கிட்டேருந்து கன்சல்டேஷனோ, இல்ல ஜாதகமோ படிக்கலாம். ஆ நம்ம ஸ்க்ரீன்ல போய் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னாக்க, நான் இது வந்து நெறைய கிரகங்கள்லாம் போடல. இப்ப வந்து ராசி, லக்னம் வந்து இங்க இருக்குனாக்க, செவ்வாய் வந்து சிம்மத்துல இருக்கு. செவ்வாய் மட்டும் தான் தனியா எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய் தான் நம்ம வந்து என்னைக்கும் நிலங்களுக்கெல்லாம் பூமி காரகன் யாருன்னு கேட்டா செவ்வாய் தான். ஸோ அந்த செவ்வாய வச்சு தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் லெசனே நடத்த போறேன். இல்லையா? அதனால இப்ப எப்படி கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் ஆனது சிம்மத்துல ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கு. நவாம்சத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த செவ்வாயுடைய இந்த செவ்வாய் இருக்கிற வீடு எது? சூரியனோட வீட்ல இருக்கு. அந்த சூரியன் இங்க தன்னோட சொந்த வீட்ல உட்கார்ந்திருக்கார். லக்னத்துக்கு 12ஆம் இடமா இருந்தா கூட, அவர் சொந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ இந்த நம்ம என்ன பார்க்கணும்? செவ்வாய் ஒண்ணு பார்க்கணும். இப்போ நம்ம அந்த சூரியனுடைய இது பார்க்கணும். இல்லையா? 2 பிளானட் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. அடுத்தது நவாம்சத்துல இந்த செவ்வாய் இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு? மிதுனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. மிதுனத்துடைய வீட்டுக்கு அதிபதி யாரு? புதன். சோ இப்ப 3 பிளானட்டோட கன்ஜங்ஷனோ இல்ல டிரான்சிட்டோ ஆகும்போது, உங்களுக்கு இந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு ஒ நல்ல ஒரு யோகம் வரும். இப்ப பார்த்தேன்னாக்கா, ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நவாம்சத்துல செவ்வாய் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ எப்போ சூரியன் வந்து இந்த இடத்துல டிரான்சிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 15லேருந்து ஜூலை 15 வரைக்கும் இந்த இடத்துல சூரியன், புதன் வந்து இங்க இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாரி செவ்வாய், சூரியன், புதனோட டிரான்சிட் இந்த இடத்துல கன்ஜங்ஷன் ஆயாச்சு. அப்போ இந்த மாசத்துல அந்த ஜூன் 15லேருந்து ஜூலை 15ல இங்க பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இதுல என்ன சொல்லுவாங்க? அ திஸ் இஸ் கால்டு மகரம் இல்லையா? மகரத்துல வந்து உங்களுக்கு சந்திரன் இருக்கு. ஸோ இந்த அதே ஜூன் 15லேருந்து ஜூலை 15க்குள்ள எப்போ சந்திரன் வந்து இந்த மகரத்த கிராஸ் பண்றாரோ, ஸோ இதுல வந்து டிகிரி கூட இருக்கு. நம்ம இன்னும் இன்னும் உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது, இது எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு பிளெயினா வெறுமனே எழுதியிருக்கேன். இது எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, எத்தன டிகிரில உட்கார்ந்துட்டு இருக்கு. கரெக்ட்டா அந்த டிகிரி அவர் கிராஸ் பண்ணுவார் பாருங்க. அந்த சமயத்துல உங்களுக்கே தெரியாத டபக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல உங்களுக்கு சொந்தமான ஒரு நிலம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். நீங்க பணத்த கட்டி வாங்கிடுவீங்க. இந்த மாரியான ஒரு எவ்ரிதிங் இஸ் அந்த மாரி நம்ம ஒரு டிகிரிய வச்சு, நம்மளுடைய இந்த எப்படி பார்க்கணும்? எப்படி ஒரு ஜாதகத்துல ஒருத்தர் வீடு வாங்குறதுக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன். இத வச்சு தான் இது மாரி தான் எல்லாமே. ஈவன் கல்யாணத்துக்கு கூட பார்க்கலாம். கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆணுக்கு வந்து சுக்கிரன் இருக்கிற இடம் வச்சு பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் இருக்கிற இடம் வச்சு பார்க்கணும். இந்த மாரி வெளிநாட்டு பயணத்துக்கு, இந்த மாரி எல்லாம் வந்து இது ஒரு உதாரணம் தான். இந்த உதாரணத்துல இந்த இடத்துல நான் பாயிண்ட் எடுத்துட்டு இருக்கிறது, வந்து ஒருத்தர் எப்படி நிலம் வாங்கி அதுல வீடு கட்டுறது. அபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய். அதனால இந்த மாரியான ஒரு டெக்னிக்க நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்ட்டா உங்களுடைய கன்சல்டேஷன் யார் வராளோ, அவளுக்கு நீங்க குடுக்க முடியும். இல்ல யார் தனக்கு தானே சுய ஜாதகம் பார்த்துக்கிறாங்களோ, அந்த சுய ஜாதகத்துக்கும் அவங்களுக்கும் இது மாரி பார்த்துக்கலாம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அழகா இது புரிஞ்சுக்கும். ரொம்ப சின்ன வீடியோ தான். பட் இது வந்து உங்களுக்கு விஷயம் நன்னா அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வேற ஒரு நல்ல விஷயத்தோட திருப்பியும் என்னுடைய இதுல உங்கள மீட் பண்ணலாம்.